அடுத்து பாருங்க, ஒரு ஐயா வந்தார். வந்து மிஸ்டர் எல் முருகன், நீங்க தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கும் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்க்கப்படாது, பாசாக்க ஆளுது இல்ல, அங்கெல்லாம் பாருங்க பெண்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குன்னு மூச்சு விட மாட்டீங்க, அதை போய் முதல்ல பாருங்கன்னு இங்க நல்லா தான் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டார்லா. சில சம்பவங்களுக்கு நடக்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. 27 தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற இந்த 1-2 சம்பவங்கள் மாதிரி இங்கே வந்தால் நாங்கள் மீண்டும் 26 வந்து ஆட்சிக்கு வந்தால், அதுவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நடக்க போகிறதில்ல, நடக்காது. இப்படி ஆட்சிக்கு வந்தால் தடுப்போம் என்று சொல்வது கூட அதுவும் வந்து சரியான வாதம் இல்லை. இப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் அல்லது பிஜேபி கூட்டணி இருக்கிற மாநிலங்களில் இது மாதிரி அங்கே வந்து இங்குமாக சம்பவங்கள் எங்குமே நடக்காமலாக இருக்கிறது. அதனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? அதனால் இது எங்கே நடந்தாலும், தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, காஷ்மீரில் நடந்தாலும் சரி, கன்னியாகுமரி நடந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் நடந்தாலும் இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை என்பதில் 2 கருத்து கிடையாது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துவது என்பது எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அது